கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து எனக்கு போகிறோம். சங்கீதம் 62 8வது வசனம் வாசிக்கலாமா? ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். பிராக்கெட்ல சேலானா நின்று கவனிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்களே, நம்மளை பார்த்த கர்த்தர் சொல்றாருல, எக்காலத்திலும், தாவீது சொல்றார், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எக்காலம் அப்படின்னா என்னங்க? எக்காலம்னா ஊதுகிற எக்காலம் கிடையாது. எக்காலம்னா எல்லா காலத்திலும், நம்முடைய எதிர்காலத்திலையும், எதிர்காலத்துக்காக அவரை தான் நம்பணும். நிகழ்காலம் இப்ப நடந்துட்டு இருக்குங்களா, இந்த காலத்திலயும் அவரை தான் நம்பணும். நம்ம ஏற்கனவே யாராவது நம்பி வந்திருக்கிறோம் இல்ல, நம்முடைய கடந்த காலத்தில் அவரை தான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நமக்கு இருக்கிறது நிகழ்காலமும் இனி வருகிற எதிர்காலமும் தான் இல்லையா? இந்த காலங்களில் யாரை நம்பணுமா? நீங்க அவரையே நம்பணும். என்ன சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட உங்களுக்கு பாடுகள் இருந்தாலும் யாரை தான் நம்பணும்? அவரை தான் நம்பணும். எக்காலத்திலும். என் வாழ்க்கையில எல்லா காலத்திலும் அவரை நம்புகிற நம்பிக்கை என்கிட்ட இருந்துருச்சு அப்படின்னா நான் தோற்று போக மாட்டேன். என் எதிர்காலம் இப்போ நிகழ்கிற காலமே நமக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லை. அப்ப நிகழ்காலத்திலே நம்மால கண்டுபிடிக்க முடியாத காரியங்கள் இருக்கு. எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் 10 வருஷம் கழிச்சு இப்படி இருப்பேன், 20 வருஷம் கழிச்சு அப்படி இருப்பேன், என் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க, உங்களால சொல்லத்தான் முடியும். ஆனா அதுல இருப்போமா? அதுல செயல்படுவோமா? அந்த காரியங்கள் நடக்குமா? இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லை. எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது. உங்களுடைய 80 வயது எப்படி இருக்கும்? உங்களுடைய 100 வயது எப்படி இருக்கும்? உங்களுடைய 50 வயது எப்படி இருக்கும் தெரியாது இல்லை. ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஆமேன். அதனால தான் தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எக்காலத்திலும். ஆமேன். எந்த எந்த காலமா இருந்தானே அதுல கர்த்தரையே நம்புங்க. ஆமேன். அது மட்டும் இல்ல, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணுமா? அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. இருதயத்தை எப்படி ஜெபிச்சாங்களா? ஊற்றி தான் ஜெபிச்சாங்க. வாய் மட்டும் அசையுது, கண்களிலிருந்து கண்ணீர் வருது, சத்தம் வரல. மற்றவங்க பார்க்கறதுக்கு அவங்க குடிச்சிருக்கிற மாதிரி இருந்ததா. ஏலி, ஒரு ஆலயத்தினுடைய ஊழியக்காரனே சொல்றாரு, ஏன் குடித்து வெறுத்திருக்கிறான்னு கேட்க அளவுக்கு அவங்க உடம்பு தள்ளாடுகிறது, கண்ணில் தண்ணி வருது, அவங்க வாய் புலம்பிட்டே இருக்கு, கைகள் துடித்து கொண்டே இருக்கிறது, கைகள் வானத்தை நோக்கி அசைந்து கொண்டே இருக்கிறது. அது பார்க்கறதுக்கு குடிச்சவளை போல இருக்கு. ஊற்றுகிற காரியம். அல்லேலூயா. இந்த கத்திரி பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை ஊற்றி என்றைக்காவது ஜெபித்து இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் விட்டு விட்டு, அப்பா நீங்க போதும், என் வாழ்க்கையை மாற்ற உங்களால் முடியும், என் சூழ்நிலையை மாற்ற உங்களால் முடியும், என் குடும்பத்தை மாற்ற உங்களால் முடியும், எனக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்ற உங்களால் முடியும், என் கணவரை மாற்ற முடியும், என் பிள்ளைகளை மாற்ற முடியும். என்றைக்காவது அப்படி ஊற்றி ஜெபித்து இருக்கிறீங்களா? குழந்தை இல்லப்பா, குழந்தை கொடுக்க உங்களால முடியும். இருதயத்தை ஊற்றுங்க. இருதயம் கரைந்து போகணும். கரைந்து போகும் அளவுக்கு அது ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணமா ஒப்பு கொடுங்க. இருதயங்களை ஆராய்கிறவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். அது மட்டும் இல்ல, தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம்ல, அடைக்கலம். நீங்க எங்க போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அவர் நிழல் உங்க மேல இருக்கும். அவர் கரத்தின் நிழலினால் உங்களை மறைத்துக் கொள்வார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு 3 விஷயத்தை கற்றுக்கொண்டோம். என்னன்னா, எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் அவரையே நான் நம்பணும். என் இருதயத்தை ஒரு சமூகத்தில் ஊற்றி ஜெபிச்சா கட்டாயம் எனக்கு விடுதலை பதில் உண்டு. அது மட்டும் இல்லை, அவர் என் அடைக்கலான்னு நான் உணர்ந்தவனா ஜெபிக்கணும். இது மட்டும்தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் அருமையான சத்தியத்தை என் கூட பேசியிருக்கிறீங்கப்பா. பேசப்பட்ட சத்தியம் ஆண்டவரே நான் கேட்கும்போது எங்கள் இருதயங்கள் உணர்வடைந்து மனம் திரும்பி அப்படியே அப்ளை பண்ண உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே,
இன்றைய நாள் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய கிருபையினால் உதவி செய்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்கி கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் மற்றவர்களின் தயவு நமக்கு கிடைத்தால் நன்றாயிருக்கும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களில் ஜெயம் பெறுவதற்கு என்று உலகத்தில் உள்ளவர்களையே அநேக வேளைகளில் நோக்கி கொண்டிருக்கிறதான காரியம் அனைவருடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வாக அநேகருக்கு காணப்படுகின்றது. ஆனால் உலகம் தருகிற பதில்கள் முடியாது, இல்லை, கிடைக்காது என்பதைத்தான். ஆனால் இன்றைக்கு உங்களின் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது அவர் கண்களில் கிருபை உங்களுக்கு கிடைக்கின்றது. உங்கள் காரியங்களை ஜெயமாக்கி ஆசிர்வதிக்கவும் செய்கிறார். கர்த்தர் மோசேயோடு எப்பொழுதும் ஒரு சிநேகிதனை போல் பேசுகிறவர். அப்படிப்பட்ட உறவில் இருக்கின்ற மோசே இஸ்ரவேலரை வழி நடத்துகிற பொறுப்பு தனக்கு கொடுக்கப்பட்டவுடன் பயந்தபோது விசுவாசம் இல்லாதவராய் கேட்கிறார், தேவரீர் ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறீர், ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லையே என்று. இன்றைக்கும் அநேகர் இப்படித்தான் நினைக்கின்றனர், தனக்காய் யார் வருவார் என்று. கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை நான் அறிந்திருக்கிறபடியினால் என் கிருபையினால் உன்னை நடத்துவேன், என் கிருபை உனக்கு போதும் என்கின்றார். இன்றைக்கும் நாம் லூக்காவின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருந்த சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவன் ஐஸ்வர்யமுடையவனாய் பெரிய உத்தியோகத்தில் உள்ளவனுமாய் இருந்தாலும் அவன் இருதயத்திலும் குடும்பத்திலும் சமாதானம் இல்லாது இருந்தது. ஆனால் அவன் ஒன்றை மட்டும் விசுவாசிக்கின்றான், விரும்புகின்றான், முயற்சிக்கின்றான். அதுதான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி. இயேசு சகேயுவின் இருதயத்தை அறிந்தவராய் அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு தம்முடைய சமாதானத்தின் கிருபையை வெளிப்பட பண்ணி ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலைகளின் போராட்டமான காரியங்களில் சமாதானம் இல்லாமலும் குழப்பமான மனநிலைகளோடும் உலகத்தின் பேச்சுக்கும் உறவுகளின் பேச்சுக்கும் சிக்கிக்கொண்டு என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் போராடி கொண்டு தெய்வ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் கண்ணீரோடு இயேசு நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை பெயர் சொல்லி அழைக்கின்றார். உங்களின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவற்றை விட்டு சீக்கிரமாய் வெளியே வரும்படி அழைக்கின்றார். அவரின் கண்களில் உண்டான கிருபையினால் உங்களை விடுவித்து சமாதானத்தை அருளி ஆசிர்வதிக்கின்றார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான சூழ்நிலைகளோ, அடைக்கப்பட்ட நிலைகளோ, பதிலே வராத காரியங்களோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவானவர் உங்களை தம் கிருபையினால் பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய சமாதானத்தின் கிருபையினாலும் உயிர்ப்பிக்கிற கிருபையினாலும் உங்களை விடுவிக்கின்றார், ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆமேன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவரும் கேட்க தொடங்கினார்கள். மத்தேயு 26:22. பிரியமானவர்களே, இங்கே பஸ்கா பண்டிகைக்கு முன் இயேசு தமது சீசர்களை அழைத்து ஒரு நண்பனின் வீட்டின் மேல் அறையில் போஜனத்தை ஆயத்தம் செய்யும்படி அனுப்பினார். அவர்கள் போஜனத்திற்காக அமர்ந்த போது இயேசு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து தமது சீசர்களின் பாதங்களை கழுவினார். இயேசு தம் பாதங்களை கழுவ பேதுரு தயங்கி மறுத்தான். ஏன் அப்படி செய்தாய் என்றால், இந்த செயல் சீசர்களுக்கு தாழ்மையை கற்பிப்பதற்காகவே.
இக்கட்டான துன்ப நேரம் வருகிறது, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு ஓடிவிடுவீர்கள் என்று இயேசு சொன்னபோது பேதுரு, நான் மட்டும் அப்படி செய்ய மாட்டேன், மரணம் வந்தாலும் உம்மை பின்பற்றுவேன் என்றான். ஆனால் விடியற்காலையில் சேவல் கூவுவதற்கு முன் பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தான். இருப்பினும் பேதுரு மனங்கசந்து அழுதான், மனம் திரும்பினான். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்தில் சோர்ந்து போயிருக்கின்றீர்களோ அந்த இடத்தை ஆராய்ந்து உணர்ந்து மனம் திரும்புவது தேவனுக்கு பிரியம். இல்லையெனில் கிறிஸ்துவிடம் உங்களுக்கு பங்கு இல்லாமல் போய்விடும். நாம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவோம். எப்பொழுதும் தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்வோம். மன்னிப்பை கொடுப்போம், மன்னிப்பை பெறுவோம். நாம் தாழ்மையாய் இருப்பதே உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தும். தேவகுமாரனின் தாழ்மையின் ரூபத்தை நாங்களும் அணிந்து அவருக்கு சாட்சியாக ஜீவிக்க முயற்சிப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. தூக்குள் அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் இந்த புதிய நாளில் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருவுற கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வார்த்தையில் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஒரு வாக்குறுதியை இந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாக இருக்கிறதாம் என்று அவருடைய கிருபை என்று சங்கீதக்காரன் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியான ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு அளிக்கிறதை பார்க்கிறோம். அருமைப்பிள்ளைகள், ஏன் இப்படியாக நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு உறுதிமொழியான வார்த்தையை இந்த நாட்களை அனுப்புகிறார் என்றால், நம்மை அவர் நேசிக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, முதலாவது மலைகள் விலகினாலும், இரண்டாவது பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும். அருமை பிள்ளைகளே, அப்படியானால் மலைகள் விலகும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும். இன்றைக்கு பூமி அதிர்ச்சி வந்து என்றால் பர்வதங்கள் எல்லாம் இந்த நாட்களே நிலை பெயர்ந்து இந்த நாட்களை நிற்கிறதை காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பூமியினுடைய நிலைகள் மாறப்பட்டினாலும் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இந்த நாட்களே இருக்குமா. இரண்டாவதாக, ஆண்டவர் இந்த நாட்களிலே உண்மையின் மனதுள்ள கர்த்தர்ன்னு சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய அந்த கிருபையினாலே தான் இன்றைக்கு அந்த சமாதான உடன்படிக்கையை இரத்தத்தினாலே செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மையிலே வைத்த அந்த கிருபை நிமித்தம் இரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கையை நம்மோடு இந்த நாட்களிலே செய்திருக்கிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு சாதாரணமாக ஒரு எழுத்தினாலே செய்யப்பட்ட உடன்படிக்கை அல்ல. தன்னுடைய சொந்த இரத்தத்தையே நமக்காக தந்து, அந்த இரத்தத்தின் மூலமாய் ஒரு மீட்பை தந்து, அந்த இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை இந்த நாட்களிலே மன்னித்து, நம்மை கழுவி இந்த நாட்களை சுத்திகரித்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை இந்த நாட்களில் தந்திருக்கிறார். அந்த இரத்தத்தினுடைய தன்மை எப்படியாக புறப்படுகிறது என்றால், ஆண்டவருடைய கிருபை தான் அப்படியாக அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அவருடைய மனதுருக்கம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இவன் மேல் கிருபையா இருக்க நான் சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், இவன் மேல் இரக்கமாயிருக்க அவன் மேல் சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த நாட்களிலே தன்னுடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி
ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை இந்த காலை வேளையிலே நாம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய காலத்திலே ஆண்டோடைய கிருபை இல்லாமல் நம்மாலே ஒன்றுமே செய்ய முடியாது. கிருபை இல்லாமல் வாழ முடியாது. கிருபை இல்லாமல் ஜீவிக்க முடியாது. கிருபை இல்லாமல் எதையும் செய்து முடிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் நிற்பது நடப்பது எல்லாம் அவருடைய சுத்த கிருபையாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த கிருபையைத்தான் நாங்கள் இன்றைக்கு இழந்து போகாதபடி அந்த கிருபையிலே இன்னும் மென்மேலும் பலப்படும்படியாக ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே வேண்டிக் கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை இந்த நாட்களில் நம்மை விட்டு விலகாமல் இருப்பதற்கு நாங்கள் அந்த கிருபையை நாங்கள் பற்றி பிடித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றென்றும் நம்முடைய ஜீவனுடைய நாட்கள் எல்லாம் நன்மையின் கிருபையும் நம்மிடத்திலே பெருகி கொண்டிருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தை ஊடாக, இந்த சங்கம் நேயத்தின் ஊடாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறார். அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று. அந்த கிருபையை பற்றி நாங்கள் நடப்போமா? கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.